அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் தங்கரதி. எனது அம்மா பெயர் பார்வதி. என் அப்பா பெயர் சுரேஷ். கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். எனக்கு தம்பி ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் தமிழரசன். கிராமத்தில் இருந்த எங்கள் வீட்டை அங்கிருந்த அப்பாவின் உறவினர் ஒருவருக்கு குறைந்த வாடகைக்கு விட்டுவிட்டு நகரில் கட்டப்பட்டிருந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். எங்கள் வீட்டில் நான் அம்மா செல்லம், என் தம்பி அப்பா செல்லம். அப்பா என்னிடம் பாசமாக இருந்தாலும் அப்பாவிற்கு தம்பி மேல்தான் பாசம் அதிகம். எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து விடுவதால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பள்ளியில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வாகி இருந்த நிலையிலும் என்னை கல்லூரிக்கு அனுப்ப அப்பா மறுத்துவிட்டார். பல நாட்கள் அறையில் சாப்பிடாமல் இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்தேன். ஆனாலும் எந்த பலனும் இல்லை. கடைசியாக எனக்காக என் அம்மா அப்பாவிடம் சண்டை போட்ட பிறகு அப்பா என்னை கல்லூரிக்கு அனுப்ப ஒத்துக்கொண்டார். என் தம்பி தமிழரசன் அப்போது 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். நான் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருணத்தில் என் அம்மாவின் உடல்நிலை மோசமானது. நோயினால் என் அம்மா இறந்தே போனார். பொல்லாத நோய் வந்து அவரை என்னிடமிருந்து பிரித்து விட்டது. தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று என் ஆசையை என் அப்பாவிடம் சொன்னேன். உனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்துள்ளேன் என்று அவர் சொல்லிவிட்டார். என் ஆசையை நிறைவேற்ற என் அம்மா இல்லையே என்று ஏங்கினேன். அப்பா எனக்கு திருமணம் செய்து அனுப்பிவிட வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளாக இருந்தார். தெரிந்தவர்கள் அனைவரிடமும் சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார். எவனோ ஒருவனுக்கு கட்டி கொடுத்து அனுப்பிவிடுவோம் என்றில்லாமல் 12 நபர்களுக்கு மேல் என் அப்பாவே என்னிடம் காட்டாமல் நிராகரித்தார். கடைசியாக ஒருவனை தேர்வு செய்துவிட்டு என்னிடம் வந்து போட்டோவை கொடுத்துவிட்டு, இவன் உனக்கு மிக பொருத்தமாக இருப்பான், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் என்றார். அதோடு நிற்காமல் வரும் ஞாயிற்றுக்கிழமை உன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றும் சொன்னார். எனக்கு சம்மதமா என்று கூட கேட்க அவருக்கு மனமில்லை. தம்பிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த வீட்டில் இருப்பதை விட திருமணம் செய்து கொண்டு சென்று விடுவோம் என முடிவு செய்திருந்தேன். மாப்பிள்ளை மட்டும் பிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். என்னை பெண் பார்க்க வந்தவரின் பெயர் சந்திரன். மாப்பிள்ளை, அவரது அம்மா, தங்கை மற்றும் சில உறவினர்களும் வந்திருந்தனர். நான் அவரிடம் தனியாக பேச வேண்டும் என கூறினேன். நானும் அவரும் தனியாக சென்று பேசும்போது அவரை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அவருக்கும் என்னை பிடித்து போனது. கல்யாணத்திற்கு சம்மதம் என்று அப்பாவிடம் தெரிவித்தேன். அனைத்து வேலைகளும் துரிதமாக நடந்தன. திருமணம் முடிந்தது. என் கணவர் மட்டுமே உலகம் என்று அவர் வீட்டுக்குள் நுழைந்தேன். என் கணவரின் தங்கை பெயர் ரேவதி. அவள் கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள். கல்லூரி விடுதியிலேயே தங்கி படித்து வந்தாள். என் மாமியார் பெயர் சுந்தரி. ஒரு வாரம் கழித்து என் மாமியார் வந்து, நீயும் என் பிள்ளையும் தனி குடித்தனம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன் என்று கூறினார். இதை எதிர்பார்க்காத நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஏன் என்று கேட்டேன். திருமணத்திற்கு முன்பே என் பிள்ளையிடம் பேசிவிட்டேன். அவனும் முதலில் வேண்டாம் என்றுதான் சொன்னான். இந்த காலத்தில் ஒரே வீட்டில் இருப்பதெல்லாம் சரிப்பட்டு வராது. தனி குடித்தனம் சென்றால் நன்றாக இருக்கும் என தோன்றும். கொஞ்ச நாள் தனியாக வாழ்ந்து பாருங்கள், பின்னர் மற்றவற்றை முடிவு செய்து கொள்ளலாம் என்று அவனிடம் சொல்லிவிட்டேன். அவனும் சரியென தலையாட்டி விட்டான் என்றார். இந்த ஒரு வார காலமும் எனக்கும் என் மாமியாருக்கும் நல்ல விதமான உறவே உள்ளது. அவரும் அன்பாகவே நடந்து கொள்கிறார். பின்னர் எதற்காக தனியாக செல்ல வேண்டும் என்று யோசித்தேன். தனியாக இருந்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் என்று சரி என சொன்னேன். என் அப்பா கொடுத்த சீர்வரிசை பொருட்களோடு புது வீட்டிற்கு சென்று வாழ்க்கையை ஆரம்பித்தோம். பெரிதாக எனக்கு சமையல் தெரியாது என்றாலும் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்திருந்த விஷயங்களை வைத்து சமைக்க ஆரம்பித்தேன். என் கணவரும் என்னுடன் சேர்ந்து எனக்கு உதவி செய்வதற்காக கிச்சனில் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அவரை கிச்சனுக்குள் விடவே கூடாது எனும் அளவுக்கு அவரால் தொல்லைகளே அதிகமாக இருந்தது. நான் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் பின்னால் இருந்து கட்டிக்கொள்வதும் உரசிக்கொண்டே இருப்பதுமாக இருந்தார். இருவரும் மல்லுக்கட்டி எதையாவது சமையல் செய்து சாப்பிட்டு கொண்டோம். வாரந்தோறும் நாங்கள் என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி சென்று விடுவோம். அந்த 2 நாட்களும் எனக்கு சமைக்க வேண்டிய வேலை இருக்காது. மாமியாரே சமையல் அனைத்தையும் பார்த்து கொள்வார். நான் ஏதாவது உதவி செய்தால் கூட
நீ எதுவும் செய்ய வேண்டாம், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிடுவார். என் கணவரின் தங்கையும் வெளியூரில் இருந்து வீட்டிற்கு மாதத்திற்கு ஒரு முறை வந்து விடுவாள். அப்போது நாங்களும் வீட்டிற்கு சென்று ஆஜராகி விடுவோம். மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நகர்ந்தது. எனது வீட்டிற்கு அருகில் குடியிருக்கும் பெண் வேலையில்லாத நேரத்தில் என்னிடம் வந்து பேசிக்கொண்டிருப்பாள். பேசும்போதெல்லாம் தன் மாமியாரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். கல்யாணமான புதிதில் சமையல் கட்டில் சிறு வேலை கூட செய்ய விடாமல் இருந்தார். இன்று அவர் ஒரு சின்ன துரும்பை கூட கிள்ளி போட தயாராக இல்லை. அனைத்து வேலையும் நானே செய்கிறேன், கிட்டத்தட்ட வேலைக்காரி போலவே ஆகிவிட்டேன் என புலம்பிக் கொண்டே இருப்பாள். என் மாமியாரும் இதுபோல்தான் நடந்து கொள்வாரோ என்ற எண்ணம் எனக்குள்ளாக வர ஆரம்பித்தது. இந்நிலையில் பக்கத்து வீட்டில் இருந்த பெண்ணை அவரது மாமியார் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். அவளும் இதற்கு மேல் உங்களுடன் இருக்க தயாராக இல்லை என்று வீதியில் வந்து கத்திவிட்டு அவளது அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். தெருவில் உள்ளவர்கள் அந்த அம்மா மகனுடைய வியாபாரத்திற்கென 2 லட்சம் கேட்டு மருமகளை கொடுமைப்படுத்துவதாக பேசிக்கொண்டனர். எனக்கும் அந்த அம்மா மருமகளிடம் பணம் கேட்டது தவறு என்றே தோன்றியது. அதனால் மாமியார் என்ற பிம்பத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டது. நாட்கள் ஓடியது. நான் கர்ப்பமாக இருந்தேன். இந்நிலையில் என் மாமியார் எங்கள் வீட்டில் வந்து 2 நாட்கள் இருந்தார். நான் பெரிதாக அவரை எதுவும் கூறவில்லை என்றாலும் என் நடவடிக்கைகளில் ஏனோ அவருக்கான மரியாதை கொஞ்சம் குறைவாக இருந்ததை உணர்ந்தவர் 2வது நாளே கிளம்பி அவரது வீட்டிற்கு சென்று விட்டார். அந்த சம்பவத்திற்கு பிறகு என்னிடம் எதுவும் பேசிக்கொள்ளவும் இல்லை, கேட்டுக்கொள்ளவும் இல்லை. வீட்டிற்கு சென்றால் வாங்க என்று கேட்பதோடு சரி. அவரது பிள்ளையிடம் எதுவும் சொல்லிவிடுவாரோ, இதனால் எங்களுக்குள் சண்டை வந்து விடுமோ என நான் பயந்து கொண்டே இருந்தேன். அது போன்று எதுவும் நடக்கவில்லை. அதன் பிறகு வார விடுமுறை நாட்களில் மாமியார் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் மாமியாரிடம் நான் பேசும் விதத்தை கவனித்த என் கணவர் எங்கள் வீட்டிற்கு வந்தவுடன், நீ அம்மாவிடம் பேசும் முறையே சரியில்லையே, என்ன ஆனது? என் அம்மா மருமகளுடன் சண்டை போடும் அளவிற்கெல்லாம் நடந்து கொள்ள மாட்டாரே என்று என்னிடம் கேட்டார். நான் அப்படி ஒன்றும் இல்லை என்று சமாளித்தேன். நாட்கள் ஓடியது. எனக்கு குழந்தையும் பிறந்தது. 3 மாதத்திற்கு பிறகு எங்களது வீட்டிற்கு வந்திருந்தேன். வீட்டு வேலைகளையும் செய்து குழந்தையையும் பார்த்து கொள்வது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. தூக்கமே இல்லாமல் நிம்மதி பறிபோனது. சாப்பிடும் நேரத்தில் தான் குழந்தை கக்கா போகும். நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாமல் யாராவது உடனிருந்து குழந்தையை பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. குழந்தையை பார்ப்பதற்காக என் மாமியார் வந்திருந்தார். என் மாமியார் குழந்தையை பார்த்து கொள்ள அன்றுதான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடிந்தது. வீட்டை காலி செய்துவிட்டு அத்தை உங்களோடு வந்துவிடவா என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் அவரிடம் நான் ஏற்கனவே நடந்து கொண்ட விதத்தால் என்னால் உரிமையாக எதுவும் கேட்க முடியவில்லை. என் கணவர் வீட்டிற்கு வந்த பிறகு, டேய், பிள்ளையை வச்சுக்கிட்டு கஷ்டமாயிருந்தா வீட்டை காலி பண்ணிட்டு அங்க வந்துடு, நான் பிள்ளையை பார்த்துக்கிறேன் என்று சொன்னார் அத்தை. அதற்கு மேல் என்னால் அழுகையை அடக்கி வைக்க முடியவில்லை. ஓடி சென்று என் மாமியாரை கட்டிப்பிடித்து கொண்டேன். நீங்க வீட்டை காலி பண்ணி மெதுவா வாங்க, நான் அத்தை கூட போறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டேன். ஓராண்டு ஓடியது. எனக்கும் அத்தைக்கும் இடையில் நல்ல புரிதல் இருந்தது. இதற்கிடையில் என் தம்பி கல்லூரியை முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தான். அவனுக்கு மிகப்பெரிய இடமாக பார்த்து என் அப்பா திருமண ஏற்பாடுகள் செய்திருந்தார். திருமணம் முடிந்து அப்பாவும் தனியாக வீடு பிடித்து தம்பியை தனிக்குடித்தனம் வைத்து விட்டார். இந்நிலையில் என் தம்பி அப்பாவிடம் வேலையை விட்டுவிட்டு தொழில் செய்ய போவதாக சொன்னான். என் அப்பா மகன் என்றால் எது சரி என்று கூட பார்க்காமல் செய்து கொடுப்பார். மகன் சொந்தமாக தொழில் தொடங்குகிறான் என்றவுடன் அனைத்தையும் செய்து கொடுத்தார். பணம் போதாமல் போகவே என் தம்பி அப்பாவிடம் வீட்டை விட்டுவிடலாம் என்றும், நீங்கள் எங்களோட வந்து இருந்து கொள்ளுங்கள், எதற்காக தனியாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னான். முதன்முறையாக யோசித்த அப்பா மகனுக்காக எதையும் செய்யலாம் என்று அந்த வீட்டை விற்று பணம் முழுவதையும் அவனிடம் தொழிலுக்காக கொடுத்தார். என் தம்பியின் வீட்டிலேயே சென்று தங்கினார். மருமகளின் மரியாதை குறைவான நடத்தைகளால்
அவரால் தொடர்ந்து அந்த வீட்டில் தங்கியிருக்க மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. சாப்பிட்டீங்களா அப்பா என்று கூட கேட்காத பிள்ளை இந்த வீட்டில் ஏன் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து வீட்டை விட்டு கிளம்பினார். போகாதீர்கள் என்று பேச்சுக்கு கூட மகனும் மருமகளும் சொல்லவில்லை. அங்கிருந்து கிளம்பியவர் பேருந்து நிலையம் சென்றார். சொந்த கிராமத்திற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்துவிட்டு பேருந்து வருவதற்கு நேரம் ஆகும் என்றவுடன் அங்கிருந்த டீ கடை ஒன்றில் டீ சாப்பிட பையை பார்த்தபோது பணம் இல்லை. பணத்தை யாரோ திருடி இருந்தது தெரிய வந்துள்ளது. மீண்டும் மகன் வீட்டிற்கு செல்வது சரியாக இருக்காது என்று பேருந்து நிலையத்திலேயே அன்று இரவு படுத்து தூங்கிவிட்டார். காலையில் எழுந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருந்திருக்கிறார். அன்று காலை நானும் என் கணவரும் ஒரு திருமணத்திற்காக சென்று விட்டோம். மார்க்கெட்டுக்காக சென்ற என் மாமியாரிடம், உங்கள் சம்பந்தி பேருந்து நிலையத்தில் ரொம்ப நேரமாக உட்கார்ந்திருக்கிறார், என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை என்று என் அப்பாவை தெரிந்த மாமியாருக்கு பழக்கப்பட்டவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உடனே என் மாமியார் வேகமாக அருகில் இருந்த பேருந்து நிலையத்திற்கு சென்று எனது அப்பாவை அழைத்து கொண்டு வந்துள்ளார். அப்பாவிற்கு காலை சாப்பாடு தயார் செய்து கொடுத்துள்ளார். ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுள்ளார். ஆனால் அப்பா எதுவும் சொல்லவில்லை என்றவுடன் சிறிது நேரம் ஓய்வெடுக்குமாறு சொல்லியிருக்கிறார். பின்னர் என்னை தொலைபேசியில் அழைத்தவர், உங்கள் அப்பா பேருந்து நிறுத்தத்தில் இருந்தார், அழைத்து வந்து வீட்டில் தங்க வைத்துள்ளேன். ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் என்னிடம் எதுவும் சொல்ல மறுக்கிறார். நீ வேகமாக கிளம்பி வா என்றார். நான் பதறிப்போய் உடனே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நானும் என் கணவரும் திருமணம் முடிந்த உடனேயே கிளம்பி வீட்டிற்கு வந்தோம். அப்பாவை பார்த்தவுடன் வாங்கப்பா என்று சொல்லி அவர் அருகில் சென்றேன். என்னை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டார். நான் அவரிடம் சென்று கொஞ்ச நேரம் ஆறுதலாக பேசிவிட்டு என்ன நடந்தது என்பதை கேட்டேன். வீட்டை விற்று பணத்தை வாங்கி கொண்டதாகவும் வீட்டிலும் மரியாதை இல்லை என்பதால் கிராமத்திற்கு செல்லலாம் என்று பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தேன். பணம் திருடு போனதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன் என்று சொன்னார். என் வீடு பக்கத்தில் தானே இருக்கு, நடந்தே வந்திருக்கலாமே அப்பா என்றேன். ஆம்பளை பிள்ளைதான் என்னைக்கும் நம்ம பிள்ளை, பெண் பிள்ளை நம்ம பிள்ளை இல்லை, அது இன்னொரு வீட்டுக்கு சொந்தமான பிள்ளைன்னு உன்னை படிக்க வைக்க கூட எனக்கு மனசு இல்லை. நல்லா இருந்தா உன் வீட்டுக்கு வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும் என்றார். சரி, நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் அப்பா கிராமத்திற்கு செல்வதிலேயே குறியாக இருந்தார். அதனால் கிராமத்தில் வீட்டை காலி செய்து தருமாறு குடியிருந்தவர்களிடம் கூறிவிட்டு அவர்கள் காலி செய்யும் வரை இங்கேயே இருக்குமாறு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் என் அப்பா எங்களுடன் தங்கியிருந்தார். ஒரு நேரம் கூட என் மாமியார் முகம் சுளித்து நடந்து கொண்டது கிடையாது. அன்று என் கணவர் வேலைக்கு சென்று விட்டதால் பேருந்து நிலையம் அருகில் என்றவுடன் நடந்து சென்று என் அப்பாவை கிராமத்திற்கு செல்ல பேருந்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு நானும் எனது மாமியாரும் வீட்டிற்கு வந்தோம். இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த அழுகை பொத்து கொண்டு வந்தது. அதற்கு மேல் என்னால் அடக்கி வைக்க முடியவில்லை. உட்கார்ந்திருந்த என் மாமியார் காலை பிடித்து கொண்டு அமர்ந்து அழத் தொடங்கிவிட்டேன். பக்கத்தில் உள்ளவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு சுயபுத்தி இல்லாமல் உங்களிடம் பல நாட்கள் மோசமாக நடந்து கொண்டேன். ஆனால் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் எப்படி இவ்வளவு இயல்பாக உங்களால் நடந்து கொள்ள முடிந்தது என்று கேட்டேன். என் சுபாவம் அப்படித்தான், நான் அதை மாற்றிக்கொள்ள முடியாது அல்லவா என்று கூறி என்னை ஆறுதல் படுத்தினார். 6 மாதம் கழித்து என் தம்பி எங்க அப்பாவை சென்று கிராமத்தில் பார்த்துள்ளான். உங்கள் வீட்டை விற்று உங்களிடம் ஏமாற்றிய பணத்தில் பாதி இந்த பையில் உள்ளது என்று கூறி பணத்தை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு கிளம்பியுள்ளான். அப்பாவோ என்ன ஆனது, இந்த பணம் யாருடையது, உன் தொழில் என்ன ஆனது என அனைத்தையும் விசாரித்துள்ளார். அவனோ தன் மனைவி என்னை ஏமாற்றி விட்டு வேறொருவனோடு சென்று விட்டாள், அவளுக்காகத்தான் நான் அனைத்தையும் செய்தேன், அவள் சொன்னபடியே உங்கள் வீட்டையும் விற்று பணத்தை வைத்து தொழில் தொடங்கினேன், அப்பா என்ற மரியாதை கூட இல்லாமல் உங்களிடம் சில நேரம் கடுமையான வார்த்தைகளில் பேசிவிட்டேன்,
அனைத்திற்கும் சரியான தண்டனையை ஆண்டவன் எனக்கு கொடுத்து விட்டான். அவள் கொண்டு வந்த நகையோடு அவள் சென்று விட்டாள். தொழிலில் வந்த லாபத்தை நல்ல வேளையாக என் பெயரில் சேமித்து வைத்திருந்தேன். ஆதலால் இந்த பணம் தப்பிவிட்டது. இல்லையென்றால் இதையும் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பாள். அவள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் எதுவும் கொடுக்கவில்லையா என்று அப்பா கேட்க, என்னவென்று சொல்வது? என் மனைவி இன்னொருவனுடன் சென்று விட்டாள். அவள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்றா புகார் கொடுக்க? என் அப்பாவோ அவளை யாராவது கடத்தியிருந்தாள் என்று கேட்க, அவள்தான் இப்போது போன் செய்தாள். எடுத்து உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என தெளிவாக கூறுகிறாள் என்று சொல்லி இருக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்லி 2 நாள் அங்கேயே இருக்க வைத்துள்ளார். ஆனால் அவன் மிக மோசமான மனநிலையில் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இருப்பதை உணர்ந்த எனது அப்பா எனக்கு தகவல் தெரிவித்தார். எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து 2 நாட்கள் தங்க வைத்திருந்தோம். இவள் போனால் என்ன? எத்தனையோ பேர் வாழ்க்கையை எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். உன்னை வேண்டாம் என்று சொன்னவளுக்காக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பாயா? அவளை கூட்டிக் கொண்டு சென்றவன் வேண்டாம் என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? நல்ல வேளை குழந்தை இல்லை. உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். காத்திரு. உன் கடமையை செய். தொழிலில் கவனம் செலுத்து. அப்பாவை வாரந்தோறும் சென்று பார்த்துக்கொள் என்று அவனுக்கு ஆறுதல் சொன்ன என் மாமியார் அவனுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரியும்படி சொல்லிக் கொடுத்தார். என் வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு தொழிலை கவனிக்கப் போகிறேன் என்று கிளம்பினான் என் தம்பி. 1 மாதம் கழித்து என் மாமியார் என்னிடம் வந்து ஒரு போட்டோவை காண்பித்தார். இந்த பெண் என் தோழியின் மகள். திருமணமாகி 1 வாரத்திலேயே பைக்கில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு கணவன் இறந்து போய்விட்டான். ராசி இல்லாதவள் என்று சொல்லி இவளை அனைவரும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சம்பவம் நடந்த 6 மாதங்களாக அந்த பெண் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். என் தோழியை பார்க்கும்போது இது குறித்து அவள் என்னிடம் அழுது புலம்பினாள். உன் தம்பிக்கு இஷ்டம் என்றால் இவளையே அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லிவிட்டு தன் வேலைகளை பார்க்க சென்று விட்டார். அந்த பெண்ணை பார்க்க அவ்வளவு லட்சணமாக அழகாக இருந்தாள். இப்படி ஒரு பெண்ணை வேண்டாம் என்று யார் சொல்லுவார்கள் என்று நினைத்து கொண்டு உடனே என் தம்பிக்கு தகவல் சொல்லி போட்டோவை அனுப்பி வைத்தேன். அவனும் சரி என்று சொல்ல அவர்களது திருமணம் இனிதே நடந்தது. என் மாமியார் என் வாழ்க்கையை மட்டுமல்ல என் தம்பியின் வாழ்க்கையையும் மீட்டு கொடுத்தார். என் மாமியார் வாழ்க்கையை மிகவும் அழகாகவும் சுலபமாகவும் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு உள்ளத்தோடு இருப்பது மிகப்பெரிய விஷயம்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.